Hello students, welcome to our YouTube channel. In the video, simplification topic final ஒரு time revise பண்ணிரலாம் with educated questions ஓட. Next month SSC examங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்பவே கம்மியான டேஸ் தான் இருக்கு. நீங்க எல்லாரும் ஃபைனல் ரிவிஷன்லன்றது இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த மேத்ஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லயுமே இருக்கக்கூடிய முக்கியமான டைப், ஃபார்முலா, அதோட கான்செப்ட்ஸ் with educated questions ஓட குயிக்கா ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இது நீங்க பாத்துக்கோங்க. உங்க எக்ஸாம்ஸ்ல 85% ஆஃப் த क्वेश्चनங்கிறது இந்த டைப்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கறது மூலமா எக்ஸாம்க்கு என்ன ரொம்ப முக்கியமாக மேக்ஸில் தேவையோ, மேக்ஸில் இதெல்லாம் கட்டாயமாக ரீகால் பண்ணியிருக்கணுமோ அது எல்லாம் இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை பார்க்கலாம். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸோட ரூலு அது வச்சு ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறமா லேடர் மெத்தட் பேஸ் பண்ணுது, டிஜிட்டல் சம்மை பேஸ் பண்ணுது, ஸ்கொயர் ரூட்டை பேஸ் பண்ணுது, அதுக்கப்புறமா கண்டினியூஸ் ரூட்டை பேஸ் பண்ணுது, அதுக்கப்புறமா ரேஷனலைசேஷனை பேஸ் பண்ணுது. இந்த மாதிரியான எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே ஒன்றுன்றதை பார்த்தலாம். நீங்கள் எப்படி ஒரு இது வரைக்கும் எடுத்த நோட்டை ஒரு டைம் பேப்பரை திருப்பி ரீகால் பண்ணிங்களோ அந்த மாதிரி இந்த வீடியோங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியோட MTS 2026 எக்ஸாம்க்கான கிளாஸஸ்ங்கிறது நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெய்லி ஸ்டடி பிளான், கம்ப்ளீட் சிலபஸ், சாப்டர் வைஸ் டெஸ்ட், செஷன் 2 டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் MTS படிக்கணும் டார்கெட் பண்ணுறீங்க, இந்த வருஷம் MTS கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடும். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் வந்து இருக்குது. எக்ஸாம் மோஸ்ட்லி அடுத்த வருஷம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. டைமுங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகேவா? நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் MTS எக்ஸாம்ஸை நல்ல மார்க்கோட கிளியர் பண்ண முடியும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நிறைய பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். நான் இந்த கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு அண்ட் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸை நல்ல மார்க்கோட கிளியர் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனுடைய கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்கன்னா அதில் 85% ஆஃப் த கொஸ்டினுங்கிறது இந்த டைப்ல இருந்து மட்டுமே தான் இருக்கும். அதாவது போர்ட் மாஸ் ரூலை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறது. இது ரொம்ப ஈஸி தான். போர்ட் மாஸோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா அதில் ஆஃபில் உள்ளதை சால்வ் பண்ணணும், டிவைடில் உள்ளதை நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளைல உள்ளதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் மைனஸுங்கிறது பண்ணணும். இந்த ஆர்டரில் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ங்கிறத சால்வ் பண்ணணும். இதுதான் ரூலுங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஒரு சால்வ் பண்ணி பார்த்துலாம். ரூலை ரிவைஸ் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுவே போதும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சதான், ரிவைஸ் தான் இதில் பண்ண போறீங்க. கரெக்டாக இப்போ இதில் பாருங்க, இதை சால்வ் பண்ணுங்க. 1 - 1/3 அப்போ 3 - 1 வரும். அப்போ 2/3. இந்த பிராக்கெட்டில் உள்ள சால்வ் பண்ணால் 2/3. இதில் நிறைய பிராக்கெட்டில் இருக்குது. எந்த பிராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னா எது சின்ன பிராக்கெட்டோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இதை பாருங்கள். அடுத்து சால்வ் பண்ணுங்கள். 1/2 × 2/3. 2 2 கட் ஆகும். ஃபைனலாக 1/3 வரும். ஓகேவா? ஸோ இந்த பிராக்கெட்டோட வேல்யூ 1/3. இது நீங்கள் 1/6 + 1/3 சால்வ் பண்ணிங்கன்னா எல்சிஎம்னா 6 வரும். 1 + 2. ஸோ 2ங்கிறப்போ 3/6 வரும். கட் பண்ணிங்கன்னா 1/2 வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் 1/2, தென் 2/3. டிவைடில் இருக்குது, மல்டிபிளில் மாற்றிங்க. மல்டிபிள் மாற்றினீங்கன்னா இங்கே வரக்கூடிய வேல்யூ தலைகீழ போகும். 1/2 வர வேண்டியது 2/1 வரும். இப்போ இதை சால்வ் பண்ணால் 4/3 வரும். ஸோ இந்த எல்லா ப்ராக்கெட்டையும் சால்வ் பண்ணப்போ ஃபைனலாக வந்தது 4/3. 6 - 4/3. 6 × 3 18. 18 - 4 14. 14/3. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாத வரைக்கும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். 20 செகண்ட்குள்ளேயே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். மிஸ்டேக் பண்ணீங்க, இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண நினச்சி கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்டு எடுக்கும். ஓகேவா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கட்டாயமாக ஒரு கொஸ்டின் 25ல் ஒரு கொஸ்டின் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கட்டாயமாக இருக்கும். ஓகேவா? இதில் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த மாதிரி 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு இது அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ரேஷன் ப்ரொபோர்ஷனாக நம்ம பார்க்கணும். இதுலேயே நம்ம பார்த்துலாம். இந்த மாதிரி 4 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்கிறாங்க. இல்லை எது பெருசு எது சிறுசுன்னு கேட்குறாங்கன்னா 2 விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அந்த ஃப்ராக்ஷன்ஸை டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. 5 9 டிவைட் பண்ணுங்க, ஒரு வேல்யூ வருமா? 4 7 டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். 3 5 டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். 2 3 டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூஸை வச்சு இதில் எது பெருசு எது சிறுசுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது டைம் எடுக்கும். அதுக்கு பெட்டர் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கு டிஃப்ரென்ஸுங்கிறது 3, இதுக்கு டிஃப்ரென்ஸுங்கிறது 4. எதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ, எந்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து சின்ன நம்பராக இருக்கும். அதே இது எதுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கோ அது வந்து பெரிய நம்பராக இருக்கும். கம்பேர் டு இந்த 4ல் எதுக்கு டிஃப்ரென்ஸ் சின்னதாக இருக்குது, இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் சின்னதாக இருக்குது. அப்போ இதுதான் இதுக்குள்ளே பெரிய நம்பராக இருக்கும் இந்த 4 இதை கம்பேர் பண்ணுறப்போ. அதே மாதிரி எதுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது, இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான் கம்பேர் டு இந்த 4ல் இருக்கிறே சின்ன நம்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு அசெண்டிங் ஆர்டர் எழுதிடலாமா? அப்போ இதுதான் இருக்கிறே சிறுசுங்க போய் இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஷனில் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ
பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ரயில்வேலையும் கேட்பாங்க, எஸ்எஸ்சியில் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஒன்று டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அது டைம் டேக்கன் எடுக்கும். பெட்டர் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது டிஜிட்டல் சம். ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொன்றுங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இதுவே போதும். ஓகேவா? இதை வச்சே தான் நீங்கள் ரிலேட் பண்ணி எழுத போறீங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அடுத்த டிஜிட்டல் சம். டிஜிட்டல் சம்ங்கிறது நம்ம கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து 23 11 மல்டிப்ளை பண்ணோம். வரக்கூடிய வேல்யூங்கிறது நமக்கு 2 5 3ன்னு வரும். இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவீங்க. ஆனால் 2 டிஜிட்டு கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனால் இது 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுறது, 5 டிஜிட் நம்பர் 3 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுறப்போ உட்காந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பெட்டர் என்ன பண்ணுவோம்னா, இந்த இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்னா, இதை சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும்னா யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணுவோம். ஸோ இந்த 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 வருது. அப்போது வரக்கூடிய ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 3ஆக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷனில் எதில் 3 இருக்குன்றதை பார்த்து ஆன்சராக போடலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னா டிஜிட்டல் சம். டிஜிட்டல் சம்ங்கிறது அந்த கிவன் நம்பர்ஸை ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டுக்காக கொண்டு வருவோம். அந்த சிங்கிள் டிஜிட் வேல்யூ இருக்குது தெரியுமா, அந்த வேல்யூவும் அதோட ஆன்சராக வரும்ல, அதுக்கும் டிஜிட்டல் சம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தோட வேல்யூவும் சேமாக இருக்கும். எப்படின்னா இப்போ டிஜிட்டல் சம்ங்கிறப்போ இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி சிங்கிள் வேல்யூவாக கொண்டு வரணும். இப்போ 2ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 5. இந்த 23ஓட டிஜிட்டல் சம் 5. 1ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 2. இந்த 11ஓட டிஜிட்டல் சம் 2. இடையில மல்டிபிள் இருக்கா, மல்டிபிள் 5 × 2 10. இது 2 டிஜிட் இருக்கு. டிஜிட்டல் சம்ங்கிறப்போ சிங்கிள் டிஜிட்டாக வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 0 1. ஸோ இந்த நம்பரோட டிஜிட்டல் சம்ங்கிறது 1. அப்போ இதில் வரக்கூடிய வேல்யூவும் 1ஆக தான் இருக்கணும். இப்போ ஆட் பண்ணுங்க. 5 + 3 8, 8 + 2 10. 10ங்கிறப்போ 1 + 0ங்கிறப்போ 1 தானே டிஜிட்டல் சம்மாக வருது. இதை வச்சு செக் பண்ணிடலாம். இதுக்கு டிஜிட்டல் சம் கண்டுபிடிங்க. ஆப்ஷனில் எதுக்கு 1 டிஜிட்டல் சம் வருதுன்னு பாருங்க. இதுக்கு தான் வரும். அப்போ இதுதான் ஆன்சர் நம்ம போட்டு போயிடலாம். இது மல்டிபிள் மட்டும் இல்லை, அடிஷன், இது எல்லாத்துலேயுமே நம்ம மேக்ஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் சம்முக்கு இதுதான். இது ஒரு 10 சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ 34ஓட டிஜிட்டல் சம் கேட்டாங்கன்னா 3 ஆட் பண்ணுங்க. இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 7 தான் டிஜிட்டல் சம். இப்போ இந்த 4444 இருக்கு. எல்லா நம்பரையும் ஆட் பண்ணீங்க. 16ன்னு வரும். சிங்கிள் டிஜிட் கொண்டு வரணும். அப்போ ஃபர்தர் அதையும் ஆட் பண்ணுங்க. 1 + 6 7. 7 தான் இதோட டிஜிட்டல் சம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 45 வரும். 4 + 5 9. 9 தான் இதோட டிஜிட்டல் சம். இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 28ன்னு வரும். 2 + 8 10. 10னா 1 + 0 1. இதுதான் இதோட டிஜிட்டல் சம்மா வந்து இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி செய்யணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்க்குறப்போ 9ங்கிற நம்பர் இருந்தாலோ இல்லை ஏதாவது நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்போ 9 வந்துச்சா அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா அது டிஜிட்டல் சம் 0 ஆகிடும். அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முடியாது. இப்போ 9 இருக்கா, 9 எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. 1 தான் இதோட டிஜிட்டல் சம்மாக இருக்கும். அடுத்து இங்கே பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியாது. 6 3 ஆட் பண்ணால் 9, எலிமினேட் பண்ணிடுங்க. 2யும் 7யும் ஆட் பண்ணிங்கன்னா 9, எலிமினேட் பண்ணுங்க. மிச்சம் 7 தான் இருக்குது. அப்போ 7 தான் இதோட டிஜிட்டல் சம்மாக வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க, 4 5 கூட்டினா 9, எலிமினேட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்குது 2 3 1 ஆட் பண்ணிங்கன்னா 6 தான் இதோட டிஜிட்டல் சம். அடுத்தது 8யும் 1யும் கூட்டினீங்கன்னா 9, எலிமினேட் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன இருக்குது 15 இருக்குது. 15னா 1 + 5 6 தான் இதோட டிஜிட்டல் சம். அதே மாதிரி இங்கே பாருங்க, 9ங்கிறத கட் பண்ணிடலாம். பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8ங்கிறது நமக்கு டிஜிட்டல் சம்மாக வந்து வரும். ஓகேவா? இப்படி டிஜிட்டல் சம்ன்றதை நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் சம் கால்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். இது நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு கொஷின் எடுத்துருக்கேன். இந்த ஒரு கொஷின் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே எல்லா கொஷினும் ரிவைஸ் பண்ண மாதிரி தான். ஓகேவா? 33 + 210. இப்போ 31 கியூப்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். டிஜிட்டல் சம் பாருங்கள். 3 + 1 4, 4 கியூப். 1 + 8 9 கியூப்னு வரும். ஓகேவா? 9ங்கிறப்போ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? 0ன்னு போட்டுக்கோங்க. மைனஸ் 3 + 7 10. 10ங்கிறப்போ 1 + 0 1, 1 கியூப். ப்ளஸ் 2 + 1 3. ஓகேவா? 4 கியூபுங்கிறப்போ அது 64. 6 + 4 10. 10ங்கிறப்போ 1 + 0 1, 1 கியூபு ப்ளஸ் 0 மைனஸ் 1 கியூபு ப்ளஸ் 3 இருக்கும். இதுவும் கட் ஆகிடுமா? ஸோ இதோடைய டிஜிட்டல் சம்ங்கிறது நமக்கு 3 தான் இதோட டிஜிட்டல் சம். ஆப்ஷனில் எங்கே 3 வருதுன்னு பாருங்கள். 3யும் 6யும் கூட்டினா 9, எலிமினேட் பண்ணிடுங்க. 8யும் 1யும் கூட்டினா 9, எலிமினேட் பண்ணிடுங்க. இது ஒன்றுமே டிஜிட்டல் சம் வரல, அதை எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இதை செக் பண்ணுங்க. 8யும் 1யும் கூட்டிங்கன்னா 9 போயிட்டா. மிச்சம் இருக்குது 6 இருக்குது, -6 இருக்குது. நமக்கு பாசிட்டிவில் தான் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இதை பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்ணணும்னா 9ஆல் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா +3 வரும். ஸோ இதில் டிஜிட்டல் சம் 3 வருது. ஆப்ஷனில் இதில் தான் டிஜிட்டல் சம் 3 வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிறைய டைமுங்கிறது எடுத்துரும். அதுக்கு பெட்டர் டிஜிட்டல் சம் வச்சு நீங்கள் செக்ன்றதை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இதில் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் கிட்டையாவது வந்து லாஸ்ட் டைம்ன்றதை கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் மெத்தட். இந்த மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இது
லேடர் மெத்தடை பேஸ் பண்ணுது. இந்த லேடர் மெத்தடுங்கிறது சமீப காலமாக கேட்கல, அதாவது கொஞ்சம் முன்னாடி கேட்கல, முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க. இப்போ எடுக்கடி வந்ததுக்கப்புறம் அந்த லேடர் மெத்தட்லேருந்து சிஜிஎல் கொஷின்ன்றதை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க, வரக்கூடிய வேல்யூவை இந்த இடத்துல போடுங்க. தென் இதை சால்வ் பண்ணுங்க, வரக்கூடிய வேல்யூவை இந்த இடத்துல போடுங்க. தென் ஃபைனலாக கொஷினுங்கிறத சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த சின்ன சர்க்கிளை சால்வ் பண்ணுங்க. 4 + 1/2ங்கிறப்போ 8, 8 + 1 9/2. ஓகேவா? அதை இந்த இடத்துல போடுங்க. 3 + 1/9/2ன்னு வரும். இந்த 2 மேலே போயிடும். ஓகேவா? ஸோ 2 மேலே போயிட்டுனா இந்த இடத்துல வரும் 2. ஸோ 9 27, 27 + 2 29 + 9ன்னு வரும். இந்த இடத்துல அதை போடுங்க. தென் 2 + 29 2 + 29 9 மேலே போயிடும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 29 × 2 58, 58 + 9ங்கிறப்போ 67/29. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து இது பாருங்க. ஆக்சுவலாக இது பர்சன்டேஜ் கொஷின் இதில் இருக்குது, நம்ம இதில் சால்வ் பண்ணி பார்த்துலாம். அது இதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ராய் தான். ஓகேவா? ஸோ 12 1/2% உடைய ஃப்ராக்ஷன் வேல்யூங்கிறது 1/8. 66 2/3% உடைய ஃப்ராக்ஷன் வேல்யூங்கிறது 2/3. இந்த மாதிரியான பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுங்க. அதுதான் கால்குலேஷன் ஈஸி. எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னா இங்கே பாருங்க. 12 1/2 இருக்கா, 12யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் 24, 24 + 1 25, 25/2 இருக்கு. பர்சன்டேஜ் இருக்கா, கீழே 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணுங்க, 1/8 வரும். இதுதான் இதோடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் ஃபைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஆஃப்னா மல்டிப்ளை 560 ப்ளஸ் ஆஃப்ங்கிறப்போ மல்டிப்ளை 240. சால்வ் பண்ணுங்க. 8 டைம்ஸ் போகும். 8 2 16, 160. இது கட்டினா 7 8 56, 70 ப்ளஸ். ஓகேவா? நோட்டில் ஸோ 70 + 160ங்கிறப்போ 230. 230 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த டைப் ஆஃப் கொஷின் நிறையாவே வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பர்சன்டேஜில் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷினுங்கிறது. இதில் நிறைய பேருக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு இதுதான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஈஸி தான். ஓகேவா? இந்த மாதிரியான கொஷின் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டான பர்சன்டேஜுங்கிறது இருக்கும். ஆல்ரெடி நான் பர்சன்டேஜுங்கிற ஒரு வீடியோ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு ஸ்லைடில் என்னெல்லாம் முக்கியமான பர்சன்டேஜுங்கிறது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸோ 1லேருந்து 10 வரைக்கான ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸும் 1லேருந்து 10 வரைக்கான கியூப் ரூட்டோட வேல்யூஸும் கட்டாயமாக படிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இது ரிகார்டிங் கொஷின்ன்றதை கேட்டிருந்தாங்க. இந்த டைம் அதே எடுக்கட்டி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரிகார்டிங் கொஷினுங்கிறது நமக்கு நிச்சயமாக எக்ஸ்பெக்ட்டுங்கிறத பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 1 தான். 2ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 1.414. அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டாவது படிச்சுக்கோங்க. 3ங்கிறது 1.732, 4ங்கிறது 2, 5ங்கிறது 2.2, 6ங்கிறது 2.4, 7ங்கிறப்போ 2.6, 8ங்கிறப்போ 2.8, 9ங்கிறப்போ 3, 10ங்கிறப்போ 3.1. ஓகேவா? அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டாவது நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ டேரெக்டாக கொஷின் பார்க்கலாம். இந்த மாதிரி கொஷின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சரி பாருங்க, எக்ஸோட வேல்யூ √2 + √3 கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ √2 5 + 1 கொடுத்துட்டாங்க. ஜெட்டோட வேல்யூ 2 √2 + 1 கொடுத்தாங்க. இதோட ரிலேஷன் கேட்டிருக்காங்க. இதில் எது உண்மைன்ற மாதிரி. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது √2 + √3, √2ஓட வேல்யூங்கிறது 1.4, √3ஓட வேல்யூங்கிறது 1.7. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 11 3.1 வரும். எக்ஸோட வேல்யூ 3.1. ஒய்க்கு பாருங்க, √5ஓட வேல்யூங்கிறது 2.2, 1ஓட வேல்யூங்கிறது 1, அப்போ 3.2. ஒய்யோட வேல்யூ 3.2. இப்போ ஜெட் 2 × 1 2 √2ஓட வேல்யூங்கிறது 1.4, 1, 2.8 + 1 3.8. அப்போ ஜெட்டோட வேல்யூ 3.8. ஸோ இதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணணும். ஆப்ஷனை செக் பண்ணுங்க. எக்ஸுங்கிறது ஒய்யை விட சிறுசு, ஒய்ங்கிறது ஜெட்டை விட சிறுசு. இது ஃபர்ஸ்ட் இதாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது ஒய்யை விட சிறுசா? எஸ், எக்ஸுங்கிறது ஒய்யை விட சிறுசு. ஒய்ங்கிறது ஜெட்டை விட சிறுசா? ஒய்ங்கிறது ஜெட்டை விட சிறுசு. எஸ், அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து உண்மை. ஓகேவா? இவ்வளோதான். இந்த மாதிரி கொஷின் கேட்குறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மன் தான் எடுத்திருக்கேன். இது ரிலேட்டடா, அதாவது இந்த வேல்யூஸை வச்சு நிறைய கொஷினுங்கிறது லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதெல்லாம் தெரியறதுக்கு இந்த வேல்யூ நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சம்டைம் வந்து நமக்கு வேற வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஃபைனலாக ஒரு ஆன்சர் வர வேண்டியதாக வந்து இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 17 √3 இருக்கு. ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம 17 1.7 மல்டிப்ளை பண்ணி தான் ஃபைனல் ஆன்சருங்கிறது வரணும். அதெல்லாம் தெரியறதுக்கு இதோட வேல்யூ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு மாடலுங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே அங்கே உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அது நம்ம சால்வ் பண்ணி பார்த்து தான் படிக்கணும்னு கிடையாது. இதோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ரேஷனலைசேஷன். ஸோ ரேஷனலைசேஷனுங்கிறப்போ இப்போ இந்த ஃபார்மேட்டில் ஒரு கொஷின் இருக்கும். √3 + 2 இதை கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க அந்த மாதிரின்ற சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரேஷனலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். ரேஷனலைசேஷன் என்னன்னா, கீழே உள்ள ஃபார்மேட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் சைனால மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும்.
இப்போ கீழே ப்ளஸ் இருக்கா, அப்போ ஆப்போசிட் சைனுங்கிறப்போ மைனஸ் ஃபார்மேட்டில் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஃபார்மேட்டுக்கு இது வரும், √3 - 2ன்னு இருக்கும். மேலே கீழே a + b a - bன்னு இருக்கும்ல, அது a² - b² இருக்கும். அப்படிங்கிறப்போ ஏங்கிறது √3, பிங்கிறது √2. அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 - 2ன்னு வரும், ஃபைனலாக 1ன்னு வரும். அப்போ இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்முங்கிறது √3 - √2ன்னு வரும். இவ்வளவு தான். ஓகேவா, இதான் ரேஷனலைசேஷன். இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரூட்டில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கணுமே, முதல்ல வரக்கூடிய நம்பர் ரெண்டாவது வரக்கூடிய நம்பர் விட பெருசாக தான் இருக்கணும். √2 √3ன்னு எழுதாதீங்க, √3 √2ன்னே தான் எழுதணும். அடுத்தது இந்த மாதிரி ரேஷனலைசேஷன் பண்ண சொல்கிறாங்க, இப்படி உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. பெட்டர் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 3, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, √2 ஸ்கொயர் பண்ணால் 2. டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1. இப்போ 1 தான் டிஃபரன்ஸ் வருதுன்னா இது அப்படியே சைனை மாற்றி போட்டுருங்க. அதான் இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்மாக இருக்கும். இந்த மாதிரிங்கிறது வந்துடும். ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒன்று, எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதில் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்புங்கிறது நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. இல்லை கவனமாக பாருங்கள், இது எல்லாமே ரேஷனலைசேஷன் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒன்று போய் அந்த ஃபார்மேட்லங்கிறது இருக்குது. இல்லை பாருங்கள், 8 7 7 6 6 5 5. இப்போ எல்லாமே கண்டினியூஸ் ஃபார்மேட்டில் இருக்கா, 6 5 5 4 தானே வரணும். ஆனால் இங்கே 2 இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம், 4ன்னு எழுதிக்கலாமா? எஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 8 7 இருக்குது, 8. அப்போ இங்கே 9ன்னு வரணும். ஆனால் இங்கே 3 இருக்குது. அப்போ இதை 9ன்னு எழுதிக்கலாமா? எஸ், எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை பாருங்கள், 9 ஸ்கொயர் பண்ணால் 9 தான், √9 ஸ்கொயர் பண்ணால் 9 தான், √8 ஸ்கொயர் பண்ணால் 8. டிஃபரன்ஸுங்கிறது 1 தானே வருது. அப்போ இதோட ஆப்போசிட் சைனை இது பண்ணாலே சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்துருமா? அப்போ என்ன வரும், √9 + √8. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து 8 7 டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். அப்போ சைனை மாற்றி போட்டுடலாமா, √8 + √7. அதே மாதிரி இதை சிம்பிளிஃபைடு ஃபார்மில் மாற்றுங்க, √7 + √6. இதை அப்படியே மாற்றினீங்கன்னா √6 + √5. இதை அப்படியே மாற்றினீங்கன்னா √5 + √4ன்றது வரும். ஓகேவா, இப்போ இடையில உள்ள சைன்லாம் போடணும்ல, இங்கே மைனஸ். இது மைனஸுங்கிறப்போ இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும்ல, மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகிறப்போ இதுவும் மைனஸாக மாறும். ஓகேவா, அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, அதுமாதிரி இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இருக்கப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகிறப்போ இதுவும் மைனஸாக மாறும். தென் இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ சால்வ் பண்ணுங்கள், -√5 + √5 கட் ஆயிரும், -√6 + √6 கட் ஆயிரும், -√7 + √7 கட் ஆயிரும், +√8 -√8 கட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது √9 + √4 தான். இப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா 3 + 2 5. 5 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த மாடலில் நிறையாவே கேட்பாங்க. அப்படி கேட்குறப்போ இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா, கொஷின் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுவுமே ரேஷனலைசேஷன் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுறதை பண்ணலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதிக்கலாம், √2 மேலேயும் கீழேயும் ரூட்டுன்றது. அப்போ இது இப்படி காமனாக எப்படி எழுதிக்கலாமா, √6 / 5 - 2 √6ன்னு எழுதிக்கலாமா? எஸ், எழுதிக்கலாம், தப்பில்லை. இப்போ இதை ரேஷனலைசேஷன் பண்ணுங்கள். கீழே உள்ளதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைனால் மேலேயும் கீழேயும் அந்த ஃபார்மேட்டில் மல்டிப்ளைன்றதை பண்ணணும். நல்லா கவனிங்க, 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 × 6 24 வரும். டிஃப்ரென்ஸ் ஒன்று தான் வரும். அப்போ ஆப்போசிட் சைன் தானே வரும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 5 + 2 √6 இந்த வேல்யூ. இது ரேஷனலைசேஷன் பண்ணுறப்போ 1/5 - 2 √6 இருக்குல்ல, ரேஷனலைசேஷன் பண்ணுறப்போ 5 + 2 √6ன்னு வரும். ஓகேவா, ஸோ இது எப்படி ஃபார்மேட் இருக்குது, ஒரே தான், டபுள் த டைம் இருக்குது. அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாமா, 5 + 2 √6. ஆப்ஷன் எங்கே இருக்குது, பி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சிம்பிளான ஒரு கொஷின் தான். இது இன்னும் லென்த்தாக பண்ணலாம், ஆனால் அதுக்கு தேவை கிடையாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த கொஷின் சேம் மாடல் கொஷின் தான். ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, √11 - 2 13 இருக்குது, மைனஸ் இங்கே பாருங்கள், இப்போ 11 ஸ்கொயர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேல்யூன்றது நமக்கு என்னவா வரும், ஜஸ்ட் அ மினிட். ஓகே, மைனஸ் இது ஒரே ஹோல் ரூட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ரேஷனலைசேஷன் பண்ணிங்கன்னா √11 - 2 √13 வரும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, இப்போ இதை வந்து ஒரு ஃபார்மேட்டை நான் போயிங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஒரு நம்பர் பார்க்குறீங்க, அது ப்ளஸ் இல்லைனா மைனஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன்னா a + b ஹோல் ஸ்கொயர்டு இல்லைனா a - b இந்த ஹோல் ஸ்கொயர்டுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்மாக தான் இருக்கும். ஓகேவா, எப்படின்னா இப்போ a² + b ஹோல் ஸ்கொயர்டு எப்படி எழுதிக்கலாம், a² + b² + 2ab எழுதிக்கலாமா?
இது இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூன்றது வருமா? ப்ளஸ் 2 இந்த ஏபிங்கிற வேல்யூ வருமா? இந்த ஃபார்மேட் தான் இங்கே இருக்குது. இதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் இது. ஓகேவா? அப்போ அதுவும் இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. ஒரு நம்பர் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிற சிம்பிள் இருக்குது, இது ப்ளஸ். ஓகேவா? ஏன்னா அங்கே போகிறப்போ ப்ளஸ் ஆயிரும்ல. மைனஸு 2 இன்னொரு நம்பர்ன்னு இருக்கா? ஓகே. இப்போ ஏ இது பி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 11 வரும், எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். 11ங்கிறப்போ 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11, 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 30. அப்போ இதுதான். அப்போது 5 6, இப்போ 5 6ங்கிறப்ப 5 25, 6 6 36, 11 வராது. அப்போ எப்போ வரும்? √5 மைனஸ் √6. இப்படி இது ஏ இது பியா இருக்கிறப்ப தான் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறப்போ 11ங்கிறது வரும். கரெக்டாக? அப்போ இது இந்த ஃபார்மேட். ஓகேவா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பெருசுங்கிறத முன்னாடி போடணும், சிறுசுங்கிறத பின்னாடி போடணும். ஓகேவா? மைனஸ் ரூட். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் விட சிம்பிளிஃபைடு. இது a ப்ளஸ் பி √6 ப்ளஸ் √5 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர்லேருந்து நம்ம ரூட்லேருந்து வெளியே தான் ஸ்கொயர்லேருந்து வந்துருமா? √6 மைனஸ் √5. இதையும் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ஒரு ஸ்கொயர் போயிடும். அப்போது √6 ப்ளஸ் √5ன்னு இருக்கும். ஓகேவா? மைனஸ் இருக்குது, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆகும். மைனஸ் இதுவும் கட் ஆகிடும். ஸோ மைனஸ் √5ன்னு இருக்கும். 2√5ன்னு. ஆப்ஷன் பி மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஆக்சுவலி இந்த a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்மேட்டுன்னு பார்த்தோம்ல, இதே மாதிரி வச்சு இந்த கொஷினையும் சால்வ் பண்ணலாம். √2 அண்ட் √3, அதாவது √3 √2. ஓகேவா? ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்டு 3 வருமா, 2 வருமா, 2 √6ன்னு வருமா, 5 ப்ளஸ் 2 √6ன்னு வருதா? அதுதானே இங்கே இருக்குது. கீழே √3 மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயர். ஆனால் அது டைம் டேக்கனாக இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்ல. அதுக்கு பெட்டர் ரேஷனலைசேஷன் இங்கே ஒர்க் ஆயிரும். அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ரூட் பேஸ் பண்ணது, ரிப்பீட்டட் ரூட் பேஸ் பண்ணது. ரூட் பேஸ் பண்ணதுன்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ரூட் 144 வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. வேல்யூ ஈஸியாக தெரியும், 12 அந்த மாதிரி கேட்பாங்க. இன்னொன்று ரிப்பீட்டட் ரூட். ரிப்பீட்டட் ரூட்னா இந்த மாதிரி இருக்கும். 7 √7 √7 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட் வரைக்கும். இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிளில் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குன்னா அதோட வேல்யூ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான். 7 தான் இதோட வேல்யூவாக வந்து இருக்கும். அதே இது 6 ப்ளஸ் √6 ப்ளஸ் √6 ப்ளஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும். இதோட வேல்யூ கேட்டாங்கன்னா அந்த நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸ் எடுங்க. 6க்கு ஃபேக்டருங்கிறப்போ 2 3 பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கா? அப்போ பெரிய நம்பர் தான் இதோட வேல்யூவாக வந்து இருக்கும். இதோட வேல்யூ 3. அதே மாதிரி இப்போ மைனஸ்ன்னு இருக்குன்னா 6 மைனஸு √6 மைனஸு √6 மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குன்னா ஃபேக்டர்ஸ் எடுங்க. 2 3 மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ சின்ன நம்பர் தான் இதோடைய வேல்யூவாக வந்து இருக்கும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை இன்னொரு டைப்ன்றதுக்கு, அந்த டைப் என்னன்னா வேற ஸ்லைட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம சைடில் எழுதிக்கலாம். இப்போ இது ஃபேக்டர்ஸ் எடுக்க முடியுது. ஓகே, ஃபேக்டர்ஸ் எடுக்க முடியாததுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 7 ப்ளஸ் √7 ப்ளஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. 7க்கு நம்மளால் ஃபேக்டர்ஸுங்கிறது எடுக்க முடியாது. அப்போ இது எப்படி பண்ணுறதுனா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னா கவனிச்சுக்கோங்க. ரூட் 4a ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 டிவைட் பை 2. இதுதான் ஃபார்முலா. இதில் ஏங்கிறது இந்த நம்பர். ஓகேவா? 7ங்கிற நம்பர். இப்போ பாசிட்டிவ் இருந்தால் இதுதான் ஃபார்முலா. இதே இது மைனஸுங்கிற சிம்பிள் இருந்துச்சுன்னா அப்போ ஃபார்முலா இதே ஃபார்முலா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. 4a ப்ளஸ் 1 மைனஸ் சிம்பிளுங்கிறப்போ -1 டிவைட் பை 2. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இது இப்போ இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுவோம்னா 5 மைனஸ் √5 மைனஸ் சிம்பிள் வர்றப்போ. ஓகேவா? ஃபேக்டர்ஸாக பிரிக்க முடியாது, பட் ஆனால் மைனஸ் சிம்பிள் வர்றப்போ இந்த ஃபார்முலா. இந்த நாளையும் நான் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். 289ங்கிறது எதோட ஸ்கொயர்டு? 17ஓட ஸ்கொயர். அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 17 வரும். 127 ப்ளஸ் 17ங்கிறப்போ 144. ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 12 வரும். 388 ப்ளஸ் 12ங்கிறப்போ 400. ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 20 தான் ஆன்சர். இந்த மாதிரி எப்போவுமே கேட்பாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். ஸோ இந்த டைப்பில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 1லேருந்து 50 வரைக்காவது ஸ்கொயர் படிச்சுக்கணும். கியூப் 1லேருந்து 30 வரைக்காவது படிச்சுக்கணும். படிக்கலான்னு சொல்கிறவங்க எப்படி ஸ்கொயர் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, ரூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி கால்குலேஷன் ட்ரிக் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே ஐகார்ட்டில் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துருக்கு. இதில் ஒரு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இது ஸ்கொயர் ரூட் இருக்குது. இது ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 4 நம்பர் இருக்கா, 2 2ஆக பிரிச்சுங்க. ஓகேவா? இப்போ 0 1 யூனிட் டிஜிட் ஃபர்ஸ்ட். இதை வச்சு நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு மொதல் டிஜிட் கண்டுபிடிக்கலாம். இப்போ யூனிட் டிஜிட்டுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து 1 வரணும். 1 எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 1 வரும்? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். 9 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 வரும். அப்போ ரூட்லேருந்து இந்த நம்பர்ஸை வெளியே எடுத்திங்கன்னா வரக்கூடிய நம்பர் இருக்குல்ல, அதோடைய லாஸ்ட் டிஜிட் 1 1ஆக இருக்கும்.
இல்லைனா 9 வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ இந்த இது பாருங்க. ஸோ இப்போ 98 இருக்கு. 98க்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் வேல்யூங்கிறது என்னது? 99 81 பைத் 100. ஓகேவா? ஸோ இது 2 தான் 98க்கு பக்கத்தில் இருக்குது. இது எது சிறுசு? 9 தான் சிறுசு. அப்போ 9 தான் மொதல் டிஜிட்டாக இருக்கும். 91 வருது, 99 வருது. அப்போ எது நமக்கு வேலிடான ஆன்சர்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 89க்கும் 98க்கும் 81க்கும் 98க்குமான டிஃப்ரென்ஸ் 18. இதுக்கான டிஃப்ரென்ஸ் 2. இது எதுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது? இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. பெரிய நம்பருக்கு தான் 10ங்கிற பெரிய நம்பருக்கு தான் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இது பெரிய நம்பர் தான் இதோடைய ரூட்லேருந்து வெளியெடுத்தால் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அப்போ 9801 ரூட்லேருந்து வெளியெடுத்தோன்னா 99ங்கிறது தான் ஆன்சர். மைனஸ் அதே மாதிரி இதுக்கு பாருங்கள். 1ன்றது இருக்குது. லாஸ்ட் டிஜிட் தான் செக் பண்ணும். 1 இருக்குது. 1ங்கிறப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் வரும், இல்லைன்னா 9 ஸ்கொயர் பண்ணால் வரும். ஓகேவா? அடுத்து 16 இருக்குது. ஓகேவா? ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 ஈஸியாக வந்துட்டா 4 ஸ்கொயர். ஓகே, இப்போ 41 49 பாருங்கள். 4 ஸ்கொயர் போய் 4 ஸ்கொயரு 16. 5 ஸ்கொயருங்கிறப்போ நமக்கு என்னது? 25. டிஃப்ரென்ஸ் எதுக்கு இது கம்மி? இதுக்கு தான் கம்மி. அப்போ சின்ன நம்பர் தான் எடுக்கணும். இதே இதுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் பெரிய நம்பர் எடுத்துரும். டிஃப்ரென்ஸ் எதுக்கு? சின்ன நம்பருக்கு தான் கம்மியாக இருக்குது. அப்போ இதை தான் எடுக்கணும். 41. டிஃப்ரென்ஸ் 58. 58 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த டைப் நிறைய கேட்டிருந்தாங்க. அடுத்து இது √12 + √12 + √12 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேக்டர்ஸ் எடுங்க. நான் 3 12 ப்ளஸ் இருக்குது. இப்போ பெரிய நம்பர் தான் எடுக்கணும். 4 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் மற்ற டைப்ஸும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அல்ஜிப்ரா பேஸ் பண்ணுது. நிறையா கொஷின் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் அண்ட் அல்ஜிப்ராலையும் கேட்பாங்க. இதுதான் முக்கியமான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை படித்து வச்சுக்கோங்க. என்னால் நிறைய ஃபார்முலா படிக்க முடியலன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a² - b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் உள்ளதில் இந்த 3 ஃபார்முலா ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு இது ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு தேவைப்படுறதா வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த ஃபார்முலா 7வது ஃபார்முலா அண்ட் 8வது ஃபார்முலாவும் படித்து வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு நிறையாவே தேவைப்படும். ஓகேவா? அடுத்த கியூபை பொறுத்த வரைக்கும் a + b ஹோல் கியூப் இந்த ஃபார்முலா, a - b ஹோல் கியூப் இந்த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாஸையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது நமக்கு நிறையாவே தேவைப்படுறதா இருக்கும் எக்ஸாம்ஸில். அடுத்தது இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த 5வது ஃபார்முலா ப்ளஸ் இந்த 8வது ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்லைடில் உள்ள 4 ஃபார்முலா, இந்த ஸ்லைடில் உள்ள இந்த பிக்சர் உள்ள 5 ஃபார்முலா. இந்த 9 ஃபார்முலா வச்சு தான் நிறையா கொஷின் எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. இதை தாண்டி போயிட்டுனா x + 1/xங்கிற ஃபார்முலா வச்சு கேட்பாங்க. அதை தாண்டி போச்சுன்னா a³ + b³ + c³ - 3abc அந்த ஃபார்முலா வச்சு கேட்பாங்க. ஓகேவா? அல்ஜிப்ராக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா வச்சு எடுக்கடி கொஷின்ஸ் வச்சு ஒரு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதையும் பார்த்துப்போம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கன்சைஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ டைரெக்டாக கொஷின் போகலாம். a³ + b³ வேல்யூ 35, ab வேல்யூ 6. a + b வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபார்முலா a + b ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. a + b ஹோல் கியூப், a³ + b³ + 3ab a + b. a + b ஹோல் கியூப், a³ + b³ வேல்யூங்கிறது 35, ab வேல்யூங்கிறது 6. அப்போ 18 a + bன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ a + b வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணி பார்த்துங்க. 5 அப்ளை பண்ணிங்கன்னா 125 = 35 + 18 × 5ங்கிறப்போ 90 ஆட் பண்ணிங்கன்னா 125 வரும். சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் a + b வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கொஷின் வச்சு நான் தனியாக ஒரு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது நிறைய கொஷின் லாஸ்ட் டைம் வீடியோவில் கேட்டிருந்தனால இந்த டைம் நிச்சயமாக இந்த டைப்பில் நிறைய கொஷின் வரும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? 0.1 ஹோல் கியூப் ப்ளஸ் 0.03 ஹோல் கியூப் டிவைடட் பை 0.3 ஹோல் கியூப் ப்ளஸ் 0.09 ஹோல் கியூப்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே இங்கேயும் கம்பேர் பண்ணுங்கள். நியூமரேட்டர் என்ன இருக்குது? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நியூமரேட்டர் என்ன இருக்குது? 0.1 இருக்கா? டினாமினேட்டர் என்ன இருக்குது? நியூமரேட்டரை விட 3 டைம்ஸ் அதிகம் இருக்கா? 0.3 தானே இருக்குது. இதை விட இது 3 டைம்ஸ் இருக்குது. இதை விட இது 3 டைம்ஸுங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. பவர் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போது 1/27. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 0.037 வரும். இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஒருவேளை இன்னொரு டைப்பில் வந்து வேறு மாதிரி மாறி இருக்கும். எப்படின்னா இது மேலே இது கீழே இருக்கும். அப்படி இருக்கப்போ டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. பவர் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போது 27 தான் ஆன்சராக இருக்கும். அந்த இது மேலேயும் அது கீழே இருந்துச்சுன்னா அப்போ வேறு இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணும். எதை விட எது அதிக டைம்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அந்த டைம்ஸை போடுங்க. பவர் எத்தனை டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகிருக்கும் நம்பர்ஸ் அத்தனை டைம்ஸ் போடுங்க. இது 3 டைம்ஸ் தானே பவர்னு இருக்குது, அதனால 3 போட்டிருக்கும்.
இதில் நிறைய டைப் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அடுத்த டிவிடெண்ட்டோ காம்பனண்ட்டோ. ஓகேவா, டைரெக்டாக கொஷின் பார்க்கணும். ஓகே, இதோடைய எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. கொஷின் இதுதான், கொஸ்டின் இது. ஓகே, ஸோ டிவிடெண்ட் காம்பனண்ட்டுங்கிறது இப்போ ஏ பை பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சி பை டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி சி மைனஸ் டின்னு எழுதி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த டிவிடெண்ட் காம்பனண்ட். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுவோம். இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஏ பி ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் ஏயும் பியும் மட்டும் எழுதுங்க. ஏ பி பி என்னது இது √7 மைனஸ் எக்ஸ். இதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இதுதான். இஸ் ஈக்குவல் டு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 4 + 1 5, 4 - 1 3. ஓகேவா, இப்போ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிருமா? 7 + எக்ஸு 7 - எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 25 9ன்னு வரும். ஓகேவா, தென் ஃபர்தராக இப்போ பாருங்க, இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ 7/x இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன வரும்? ஜஸ்ட் அ மினிட். ஸோ ஆட் பண்ணால் 25/9ங்கிறப்போ 30 34. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸுங்கிறப்போ 4 17ன்னு வரும். இதை கட் பண்ணோன்னா என்ன வரும் நம்மளுக்கு? வெயிட் அ மினிட், 17 தானே. டிஃப்ரென்ஸுங்கிறப்போ 5 பேரும் தென் 4 பேரும் 16ன்னு வரும். ஓகேவா, கட் பண்ணிங்கன்னா 17/8ன்னு வரும். ஓகேவா, நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. எக்ஸை கொண்டு போயிட்டு மற்ற இன்சைட் கொண்டு வாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 8 17. 8 7 56. 56/17ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஏ தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் ஹேஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்? டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்னா என்னதுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதோட வேல்யூங்கிறது ஸ்டாப் ஆகிடும். அதாவது 5ஐ 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5ன்னு கிடைச்சிடும். 2.5க்கு அப்புறம் வேல்யூ வராது இல்லை, இதோட முடிஞ்சிடும். இதுதான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா, டெர்மினேட்டிங் டெசிமல் ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்டேஷன். அதே இது 1ஐ நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூங்கிறது 0.3333ன்னு நமக்கு போய்கிட்டே இருக்கும். இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவோம். நமக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக போகாமல் ஒரு இடத்தோட ஸ்டாப் ஆகிறது என்னது ஆப்ஷனோட 4ன்றதை கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 வழி இருக்குது. மொதல் வழி, இந்த 3ஐயும் 8ஐயும் டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ என்னது? 1ஐயும் 9ஐயும் டிவைட் பண்ணி 2ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணி 4ஐயும் 9ஐயும் உட்காந்து டிவைட் பண்ணி அதோட வேல்யூ ஸ்டாப் ஆகுதா இல்லையான்றது உட்காந்து செக் பண்ணுறது ஒரு வழி. ஆனால் அதுக்கு டைம் நிறைய எடுக்கும். அதுக்கு பெட்டர் என்னன்னா, நான் ஒரு இது சொல்லித்தரேன். டினாமினேட்டர் மட்டும் எடுங்க. அந்த டினாமினேட்டருக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஓகேவா, அந்த ஃபேக்டர் 1 2 மட்டும் இருந்தாலோ இல்லைன்னா 5 மட்டும் இருந்தாலோ இல்லைன்னா 2 5 சேர்ந்து இருந்தாலோ அது வந்து ஒரு பாயிண்டோட ஸ்டாப் ஆகிடும். கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்காது. ஓகேவா, இதை தாண்டி வேற ஏதாவது இருந்தாலோ அது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ 2 மட்டும் இருந்துச்சு 5 மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்டோட ஸ்டாப் ஆயிரும். 2 5 சேர்ந்து இருந்தால் ஒரு பாயிண்டோட ஸ்டாப் ஆயிரும். 2 இருந்து 5 இருந்து 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது வந்து ஸ்டாப் ஆகாது, போய்கிட்டே இருக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். இது மட்டும் தான் ஒபே பண்ணும். ஒன்று இது மட்டும் இருக்கணும், இல்லைனா இது மட்டும் இருக்கணும், இல்லைனா இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் ஓகே. ஓகேவா, இப்போ ஆப்ஷனில் உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் ஃபேக்டர்ஸ் எடுங்க. 8ஓட ஃபேக்டருங்கிறது 2 × 2 × 2. ஓகேவா, 9ஓட ஃபேக்டருங்கிறது 2 × 3. ஓகேவா, சாரி 3 × 3. 3 3 9 தான் 3. 7ஓட ஃபேக்டருங்கிறது 1 × 7. ஓகேவா, 9ஓட ஃபேக்டருங்கிறது 3 × 3. ஓகேவா, இப்போ இதில் எங்கே நம்ம சொன்ன காம்பினேஷன் இருக்குது? இதில் மட்டும்தான் 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது மட்டும்தான், இந்த 3/8ங்கிற அந்த ஃப்ராக்ஷன் மட்டும் தான் ஒரு பாயிண்டோட ஸ்டாப் ஆகிடும். மற்றதெல்லாம் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிம்பிளிஃபிகேஷனில் என்னெல்லாம் முக்கியமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணுமோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 85% ஆஃப் த கொஷின் உங்களோட எக்ஸாம்ஸில் இது இருந்து தான் வந்து கேட்பாங்க. இது நீங்கள் நல்லா ரீகால் பண்ணிக்கிட்டாலே இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா, முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல இருந்தால் நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ன்றது கேட்பாங்க. அதை தாண்டி கேட்குறாங்கன்னா ஒன்று இந்த டைப் ஆஃப் இதில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். இதை தாண்டி பெருசாக கேட்கறதுக்குன்றது வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபைனல் ரிவிஷன் லாஸ்ட் மினிட் முக்கியமானது ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்குங்கிறதுக்கு இந்த வீடியோ மோர் தென் எனஃபாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர்ஸை ரீகால் பண்ணுற மாதிரி இது வீடியோங்கிறது இருக்கும். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணி சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.